இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற ஓட்ஸ் ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானோ. இன்றைக்கி நான் அந்த ஓட்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அதில் 1 கப் ஓட்ஸ் எடுத்து போட்டு கட்டைகள் இல்லாத நல்லா கலக்கி விடணுங்க. 1 கப் பவுலில் ஒரு கப்பு ஓட்ஸ் போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாத நல்லா வேக வைக்கணுங்க. இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இதில் ஹை சல்யூபிள் ஃபைபர் இதிலும் நிறைய இருக்குங்க. இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண யூஸ் ஆகுதுங்க. மேலும் பிளட் சுகரையும் கம்மி பண்ண உதவுதுங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது டெய்லி அல்லது வீக்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிங்க. இது 1 கப் பால் எடுத்துக்கலாங்க. அந்த பால் ஊற்றி நல்லா ஓட்ஸில் கலக்கி விடலாம். இது க்ரீமியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. மேலும் சியா சீட்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சியா சீட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டுக்கலாம். இந்த பீனட் பட்டரில் இன்சல்யூபிள் ஃபைபர் நிறையா இருக்குதுங்க. இது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் டயாபெட்டிஸ்க்கும் உதவுதுங்க. மேலும் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் உதவுதுங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். மேலும் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். நான் எதுவும் ஊற்றிக்கல, ஃப்ரூட்ஸில் இருக்க சுகரே போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.